ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி காலிஃப்ளவர் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 4 கப்பு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி அந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலே நல்லா சோக் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவர்லாம் அந்த பேட்டரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். பிரியாணி பண்ணுறப்போ காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாட்டில் 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 1 ஸ்டார் annise ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு மராத்தி மொக்கு, ஜாதி பத்திரி 1 பீஸ், அப்புறமா 3 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகா, அப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1 கையளவு புதினா, மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். இந்த டொமேட்டோலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகணும். இப்போ டொமேட்டோலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி ஆயில் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது அந்த காலிஃப்ளவர் பீசஸை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே ரைஸ் குக் பண்ணுற போது போட்டோன்னா அந்த காலிஃப்ளவர்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் ரைஸ் குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர்லாம் எடுத்ததுக்கப்புறமா 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாஸ்மதி ரைஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய் பால், அப்புறமா 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு 1 கப் வந்து தேங்காய் பால் விட்டு நம்ம பிரியாணி பண்ணுற போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் அப்புறமா இன்னொரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு 20 நிமிஷம் குக் பண்ணோன்னா அந்த மாதிரி நல்லா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரைட் ஆனியன், ஒரு கையளவு மல்லிக்கீரை, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.